தினமும் தெருவீதியில் குப்பைகளை சேகரிக்கும் ஏழ்மையான குரங்கு ஒன்று ஒரு நாள் பள்ளிக்கூடம் அருகே குப்பை எடுக்க சென்றபோது ஆசிரியர் வகுப்பெடுத்துக் கொண்டிருப்பதை பார்த்து ஆச்சரியத்துடன் அதை மென்மையாக பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் அங்கு இருந்த பாதுகாவலர் அதை அடித்து விரட்டினான். மற்ற மாணவர்கள் எல்லா கேலி செய்து சிரித்தனர். மனம் புண்பட்டு திரும்பிய குரங்கு சோகமாக கண்ணீருடன் வீடு நோக்கி நடந்தது. ஒரு நாள் வழக்கம் போல் குப்பைகள் எடுக்க தொடங்கியது. பின்பு குப்பையில் உள்ள காகிதங்களை சுத்தம் செய்து படிக்க செய்தது. பின்பு ஒரு நாள் வெள்ளை தாளொன்று பறந்து வந்து அதன் காலடியில் விழுந்தது. அப்போது திடீரென மறுபக்கத்தில் ஒரு மை பேனா கிடந்தன. அதை பார்த்த குறும்பு சிரிப்புடன் அதை எடுத்துக்கொண்ட குரங்கு தன்னுடைய புத்திக்கு எட்டிய எழுத்தை எழுதியது. திடீரென ஒரு திடுக்கிடும் காற்று வீசியது. அந்த வெள்ளை தாள் பறந்து செல்லவே அதை பிடிக்க முடியாமல் தவித்தது. ஆனால் அதே நேரம் அந்த தாளை ஒரு ஆசிரியர் பிடித்து விட்டார். அந்த வெள்ளை தாளில் எழுதிய எழுத்துக்களை பார்த்து, நீயா எழுதினே, நீ கல்விக்கு தகுதியானவன் என்று அந்த ஆசிரியர் அந்த குரங்கிற்கு தனியாக பாடம் கற்பிக்கத் தொடங்கினார். கல்வியின் கதவுகள் மெதுவாக திறந்தன. அந்த குரங்கு பள்ளிக்கூட மாணவனாக மாற்றப்பட்ட நாள். வெள்ளை தாளும் கல்வியின் கனவும் உண்மை ஆன நாள். அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். அன்புடன் கண்ணம்மா ஃபில்ம்ஸ் யூடியூப் சேனல், பாலா தெருமேனி.